ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. ஆனால் சரியான கெஞ்ச பேர் வழி, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவர் யாருமே இல்லாமல் ஒத்தையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த மக்களும் இவர் சரியான கெஞ்சக்காரன்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அத்தனை சொத்துக்களையுமே நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே தான தர்மத்துக்கு உதவட்டும்னு சொல்லி உயில் எழுதி வைக்கிறாரு. அப்போவும் அந்த மக்கள் யாருமே இவரை மதிக்கலை. இவர் எப்போதும் உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே போய் ஒரு சாமியாரை பார்க்குறாரு. சாமியார்ட்ட தன்னுடைய வருத்தத்தை சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, பசுவும் பன்னி இருக்குல்ல, பசு கிட்ட போய் பன்னி கேட்டுச்சான், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சரீரத்தையே மக்களுக்கு கொடுக்குறேன் உணவுக்காக, ஆனா என்னை யாருமே கொண்டாட மாட்டேங்கிறாங்க, ஆனா உன்னைய மக்கள் தெய்வமா கும்பிடுறாளே ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பசு சொல்லுச்சா, நீ இறந்ததுக்கு அப்புறமா தான் மக்களுக்கு பயன்படுற, நான் உயிரோட இருக்கும் போதே என்னால என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ செய்கிறேன், அதனாலதான் சொன்னிச்சான். அப்படின்னு சொன்ன உடனே ஞானி சொன்னாரா, உடனே அந்த செல்வந்தர் திருந்தி உயிரோட இருக்கும் போதே நம்மளால எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ செஞ்சு வாழ்வோன்னு சொல்லி உணர்ந்துட்டாரு.